அரசு எல்லா இடத்துலையும் அந்த வேலைகளை செய்யணும்னு நான் சொல்கிறேன். வேற ஒன்று சினிமா துறையிலேருந்து ஏன் கேட்கணும்னு சொன்னீங்க இல்லை, உங்கள் சினிமா துறையில் தான் ஒரு அரசியல் கட்சி பெரிய இயக்கமும் ஒருத்தர் இறங்கியிருக்காரு, இயக்கத்துலேருந்து டிவிகே கட்சியாக இறங்கியிருக்காரு. ஆமாம், அவர் கேள்வி கேட்கலாம், அவர் பதில் சொல்லணும். அவன் கண்டிப்பாக அவருக்கான பொறுப்பு இருக்குது. அவர் இந்த ஆணவ படுகொலைக்கு பதில் சொல்லணும். சொல்லாம இருக்கிறது அது. அவர் 28 டேட் கேட்டது டேட் தர மாட்டேன்ட்டாங்க. 21 தான் கொடுத்துருக்காங்க. அரசு தான் நீங்க கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்டேன் நானும். சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? சப்போர்ட் என்னது இல்லைண்ணா, படத்துல ஆணவ கொலை படத்துல நீங்க பாத்தீங்கன்னா காதலரை ஈஸியா அபியூஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த கேள்விகள்லாம் வருது. இந்த படத்துல இருக்கனால தான் கேட்கிறோமே உங்களை. இது சாதி ஆணவ கொலையாது. ஆமா, இது ஏமாத்துறாங்களா பெண்களை? இதுல ஏமாத்துறது நீங்களே படம் பார்த்துருப்பீங்க. அவர் ½ an hour ரிவீல் பண்ண வேணான்ட்டாரு. பண்ணனா சொல்லுங்க, பண்ணிடலாம். சாய்தீனா சார், நிறைய படத்துல நடிச்சிருப்பீங்க நீங்க, கல்லூரி வினோத் எல்லாரும். ஆனா இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்க 2 பேரும் நடிச்சிருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு டைரக்டர் தொழிலாளி சார், ப்ரொடியூசர் என் கூட வேலை செய்யற தொழிலாளி சார், என் தம்பி சார், நாங்கெல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்யறோம். உங்களை மாதிரி தான் அந்த டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு வாய்ப்பு போட்டோ எடுத்துன்னு வாய்ப்பு தண்ண பையன் சார். நான் 30 வருஷம் இது சினிமாவில் அப்போ அந்த வேலை என் கூட இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு போறாருல, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. அது என் கடமை இல்லையா சார்? அதிகமாக வேலை செஞ்சு தானே சார் ஆகணும். ஏன்னா தினம் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிழிஞ்சி துணி போட்டிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கலகலா ஜிகு ஜிகுன்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். போட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது? இவர் தானே சார் கேட்கணும் அதெல்லாம். அதையும் அவர் தான் போட்டு வச்சாரு, இதையும் அவர் தான் போட்டு வச்சாரு, வேற நான் போடல. அமாவாசை வேற சொன்னாரு. அமாவாசை பயங்கரமா தெரிவித்து விட்டுருக்காரு. ஆமா, உங்களுக்கு எப்படி இருந்தது அதை பண்ணும்போது? ஓகேவா? ஓகே தான். ஏதோ டைரக்டர் சொல்றதை நான் பண்ணிட்டேன். உனக்கு ஓகேவா? நீ தான் சொல்லலாம். நான் ஓகேவானா நான் சொல்ல முடியுமா? நான் வேலை தான் செஞ்சிருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீ தான் சொல்லணும். தம்பி கூட டிராவல் எப்படி இருந்தது? படம் ஃபுல்லா அவர் கூட டிராவல். அவர் தான் புத்தி பத்தியே சொல்லுவாரு, இப்படி போனா விஷயம் நல்லதா இருக்கும், நம்ம முன்னேறலான்ட்டு. நல்லதா இருந்தது. அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம கேட்கறோம். அவர் டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லும் போது கேட்கறோம். தப்பு ரைட் இருக்கும்போது அவர்கிட்ட எடுத்து சொல்றேன். படத்துல கூட நிறைய தவறுகள் இருந்தால் நான் நேராக போய் சொல்லுவேன், இது தப்பா இருக்குது ரவி, கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். தப்பா இல்லைன்னா அதையும் நான் இது பண்ணிக்குவேன், பேசிக்குவேன். சார் டைரக்டர் சார், அது மாதிரி ப்ரொடியூசரை நடிக்க வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய வக்கீல். ஆனா அவரை நடிக்க வச்சிருக்கீங்க, அவர் கேட்டாரா நீங்களும் அந்த கேரக்டருக்கு அப்பா கேரக்டர் ஒரு சென்டிமெண்ட் நல்லா இருந்தது? இல்ல சார், எனக்கு என்னன்னா அந்த கேரக்டர் மாரிமுத்து சார் இருக்கார்ல, அவரை நடிக்க வைக்கலான்ட்டு தான் பேச்சுவார்த்தை அப்ப பண்ணிருந்தது. அந்த டைம்ல கொஞ்சம் தவறுன நாள்ல தான் ஷூட் போவாரு. அப்போ எனக்கு நான் தான் கம்பல் பண்ணி நடிக்க வச்சேன். அவருக்கு விருப்பமே இல்லை, நல்லா நடிச்சிருக்காரு.